பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நிறைந்த, பாதுகாப்பு நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் இறங்கி வருகிறது. அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? அது வந்து உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது அவ்வளவு அழகாய் சொன்னார். சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரத்தில் தேவனின் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறதாம். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் தேவனின் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறதாம். அந்த அதிகமாக இருக்கிற பாதுகாப்பில் ஒரே ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் அனுப்புகிறாராம். அனுப்பி உங்களுக்கு ஒரு அடைக்கலமான, ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறாராம். அதை தரப்போகிறார். நீங்க பார்க்கிற எல்லா வேலையிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறாராம். அதனால தான் இந்த காலை வேளையில உங்களுக்காக கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்க சொல்லி ஏவினார். அதனால் நான் பேசுகிறேன். இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒரு கழுகு தன் கூட்டை கட்டி குஞ்சு பெரிச்சு அது பத்திரமா இருக்கணும்னா, அது சேஃப்டியா இருக்கணும்னா, அது பத்திரமா வளரணும்னா, அதனுடைய இறகுகள்லாம் பத்திரமா வளரணும்னா எல்லாத்துக்கும் ஒரு உயரத்தை தேடி அந்த கழுகு ஓடுமா. நல்லா அந்த உயரத்துக்கு பறந்து போய் உட்கார்ந்து அதனுடைய எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டு நல்ல திடகாத்தமானதற்கு அப்புறம், நல்ல இறகுலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சும்மா பறந்து வரும் பொழுது பயங்கரமா இருக்குமா. அது போலதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறேன். அந்த உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு உன்னை பத்திரமா பாதுகாக்க போறேன். அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறது நான் தான். அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்துட்டு உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த வேத வசனம் அழகா சொல்லுது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், யாரெல்லாம் கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கெஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்பட்ட இருக்கிறீங்களோ, இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த நாட்கள்ல இந்த வேத வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உன் கையிலே தரப்போகிறாராம். அல்லேலூயா. எப்படி, எதுக்காக தரப்போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நீங்க அவர் மேல வாஞ்சையா இருந்தபடியினால் அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாராம்? வாஞ்சையா இருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாம் விலக்கி கர்த்தர் உங்களை விடுவிக்க போறாரு. உங்களுடைய வியாதியெல்லாம் விலக்கி உங்களை விடுவிக்க போறாரு. எதற்கு விடுவிக்க போறார் என்று கேட்டால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால், கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தெளிவாய், திட்டமும் தெளிவாய் நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களை அவைகள் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை என்ன செய்ய போறாராம்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறாராம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த தேவ செய்தி உங்களுக்கு நேரே கடந்து வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க அவர் மேல வைத்திருக்கிற அன்பு, நீங்க அவரிடத்துல ஏறெடுத்த ஜெப விண்ணப்பங்கள், அந்த ஜெப விண்ணப்பத்தை அந்த இயேசு கிறிஸ்து பார்த்து உங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி உத்தரவு கொடுத்து விட்டார். அந்த உத்தரவை நீங்கள் வாங்கி நீங்கள் சுதந்தரித்து பாருங்கள். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்த பாதுகாப்பு இறங்கி வரும். அப்படித்தான் அந்த கழுகு ரொம்ப உயரத்துக்கு போய் பாதுகாப்பா இருக்கிறது. அந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அதனுடைய சிறகுகளும் அதனுடைய பலனும் ரொம்ப மிகுதியா இருக்குது என்று வாசிக்கிறது போல, கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறத எல்லா கண்களும் பார்க்க போகிறது. உங்களுடைய சொந்தங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்களை ஏளனப்படுத்தக்கூடிய கண்கள் பார்க்க போகிறது. உங்களை தள்ளினுடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்களுடைய மேன்மையை எல்லாரும் பார்த்து உயர்ந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த உயர்ந்த அடைக்கலம் உங்களுக்காக இந்த காலை வேளையில வெயிட்டிங்ல இருக்கு.
உங்களுடைய உயர்ந்த அடைக்கலம் கர்த்தரிடத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல இத்தனை நாள் இருந்திருக்கலாம், இனி வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடையாது. கர்த்தர் உங்களிடத்துல கொடுத்துட்டார். காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் அவரை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அவர் உங்களை விடுவித்திருக்கிறார், உங்களை பாதுகாத்திருக்கிறார். உங்களுடைய நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். அந்த நுகத்தை இயேசு கிறிஸ்து இந்த வேளையில, இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே அந்த நுகங்கள் அறுக்கப்படுகிறது. அந்த நுகம் உன்னை விட்டு விலகுகிறது. அந்த நுகம் உன்னை விட்டு விழுகிறது. அந்த நுகம் விழுந்து போன அடுத்த செகண்ட் கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை கொடுத்துட்டார். நீ விசுவாசித்து பாரு, கர்த்தருடைய மகிமையை காண்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீ சுதந்திரத்துக் கொள்ள போகிறாய். நிச்சயமா கர்த்தர் உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது, உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. காரணம், நீங்கள் அவரிடத்தில் இத்தனை நாட்களாய் உட்கார்ந்து கேட்டு மன்றாடி புலம்பிக் கொண்டிருந்ததை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அவருடைய கண் உன்னை பார்த்தது. அதனாலே அவர் சொல்லுகிறார், உடைய நுகங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது, எல்லா நுகமும் விழுந்து போனது. உங்களுக்கு இனி கவலை வேண்டாம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறேன். நீங்க உயர்ந்த அடைக்கலத்தை சந்திக்க கூடாது என்று இதுவரைக்கும் இருந்த நுகம் விழுந்து விட்டது. நிச்சயமாய் உயர்வையும் மேன்மையும் பலனையும் காண்பீர்கள். இதுவரைக்கும் சந்திக்காததை இனி நீங்க பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை சந்திக்க போறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு உயரத்தை காண செய்வாராக. அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துறப்பா. என் மகன் என்னை அறிந்திருந்தான், அதனால் அவன் வியாதியும் அவனுடைய நுகத்தை நான் மாற்றிவிட்டேன், அவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிற சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தை சந்திக்கட்டும். இதன் மூலியமாய் பிள்ளைகள் மேன்மையை காணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, உங்களுடைய வெளிப்பாடான வார்த்தைகளை சொன்னீங்க. இந்த செய்தியை கேட்கிற அந்த மகளுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டதற்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த வேத வசனத்தின் மூலியமாய் ஆசீர்வதிங்க, பெரிய மேன்மை காணட்டும். உங்களுடைய கிருபையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்.